பூத் கமிட்டி இவர் என்னத்துக்கு போடுறாரு? உள்துறை அமைச்சர். அவங்க கட்சியில் நிர்வாகிகள்ல போடணும். அமைச்சர்கள் போடுற வேலையை அது பூத் கமிட்டி நிர்வாகிகள் போடணும். தலைவர் உட்காந்துட்டு போட மாட்டாங்க. நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் கரெக்டாக இருக்குதாங்கிறதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து உட்கார்றாருன்னா ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது இல்லை. உள்துறை அமைச்சருடைய இன்ஸ்டிகேஷனில் பூத் கமிட்டி அவர் வைக்கிறாருனாக்கா தேர்தல் ஆணையத்தை அவங்க பிடியில் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். உதயநிதி வரக்கூடாது, ராகுல் காந்தி வரக்கூடாது அப்படிங்கிற போது என்ன தெரியுதுன்னா வந்துருவாங்க போல இருக்குது ஒரு பயம் வந்துருச்சுன்னா. இத்தனை தடவை ஒரு மாதிரி பேசலையே. ஏன் வந்துருச்சுன்னா ராகுல் காந்தி இன்னைக்கு பீகாரில் கதிகளை அங்கே வச்சுக்கிட்டு இருக்காரு. ஊர்வலம் போகிறது தேர்தல் ஆணையம் என்னென்ன ஃப்ராடு பண்ணிச்சுங்கிறது ஓட் ஷோர்னு பேர் சொல்லி போகிறாங்க. ஊர்வலம் ஓட் ஷோர்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஓட்டு திருடர்கள்னு அர்த்தம் தமிழ். மோடி இதில் பார்லிமெண்ட்டுக்குள்ளார நுழையிறாரு. எதிர்கட்சி மெம்பர்கள்லாம் எந்திரிச்சு ஓட் ஷோர்ன்றாங்க. தலையை குனிஞ்சிக்கிட்டு போகிறார். ஓம் பிர்லாவால் ஒன்றும் பண்ண முடியல. உடனே சட்டம் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி பச்சாயின்னு ஏதாவது பேசுவார். அவரால் கூட ஒன்றும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவங்கள போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அதனால தான் அவர் வந்து அவருக்கு அது அமித்ஷாவுக்கு அந்த பயம் வந்துருச்சு. எலெக்ஷன் கமிஷன் கையை விட்டு போயிடுச்சு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கையை விட்டு போயிடுச்சு. நீதிமன்றங்களும் எதிராக நிற்கிறாங்க. அப்புறம் பாஜக எப்படி ஜெயிக்கும்? அவங்க கிட்ட இருக்கிற காசு பிஜேபியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சி, உலகத்தில் நம்பர் 1 பார்ட்டி பணக்கார கட்சி. அமித்ஷா உட்காந்து இருக்கும்போது உங்களுக்கு கைத்தட்டல் வந்து அமித்ஷா என்ன நினைப்பார்? ஓ விட்டா நம்ம தலையிலே ஏறி உட்காந்துருவான், தொலைஞ்சிங்க. இவர் ஏதோ போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார், அப்படியே டைரெக்டாக உள்ளே வந்துட்டார். வேறு அரசியல் இவருடைய அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டு அரசியல் வந்து வேறு மாதிரி போச்சு. ஆபாச பேச்சுக்கணும், அறுவருக்கு தகுந்த பேச்சுக்களும், ப்ளூ ஃபில்ம் போடுறது எல்லாமே அவர் அண்ணாமலை அறிமுகப்படுத்திருக்காரு. அரசியலே மாறி போச்சு. அதை வச்சுட்டு ஓட்டினார். இன்னைக்கு அவரே காணாம போயிட்டார். ஜெயலலிதா ஏன் காலியானாங்க? மோடியா இந்த லேடியா அப்படின்னாங்க. அடுத்த வாரம் பரப்ப நகரத்தை காட்டினார்கள். டான்சி வழக்கு ஒரு 10 லட்சம் ரூபா ஊழல், 3 வருஷம் ஜெயிலில் போட்டார். செத்த போச்சு. இல்லை எங்கே யாருகிட்ட விளையாடுமா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், நெல்லையில் பூத் கமிட்டி ரிலேட்டபிளாக அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனாங்க. அப்போது அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் வந்து உதயநிதியை எக்காரணத்தை கொண்டும் முதல்வராக விடக்கூடாது, ராகுல் காந்தி பிரதமராக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து பேசினாங்க. ஓவராலாக பார்க்கும்போது அந்த தென் தமிழகத்தினுடைய ஓட்டுகளை கவர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அமித்ஷா அவர்கள் பூத் கமிட்டியெல்லாம் நெல்லையில் அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? ஒரு சின்ன கேள்வி. ஒரு உள்துறை அமைச்சர் என்னத்துக்கு எலெக்ஷன் விஷயத்தில் இவ்வளோ சீரியஸ் காட்டுறாரு? அவருக்கும் எலெக்ஷனுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு அவர் வந்து உட்காந்துக்கிறாரு? அடிக்கடி வர்றதை சொல்கிறீங்களா? எலெக்ஷன் டைம்லலாம் உள்துறை அமைச்சரானதுங்க வர்றாரு. அவருக்கு எலெக்ஷனுக்கு என்ன சம்பந்தம்? ஆக ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு ஒரு ஆதாரம் கிடைக்குதா இல்லையா? தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு இந்த சந்தேகத்துக்கு இது ஒரு இது. பூத் கமிட்டி இவர் என்னத்துக்கு போடுறாரு? உள்துறை அமைச்சர். அவங்க கட்சியில் நிர்வாகிகள்ல போடணும். அமைச்சர்கள் போடுற வேலையை அது பூத் கமிட்டி நிர்வாகிகள் போடணும். தலைவர் உட்காந்துட்டு போட மாட்டாங்க. நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் கரெக்டாக இருக்குதாங்கிறதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து உட்கார்றாருன்னா ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது இல்லை. உள்துறை அமைச்சருடைய இன்ஸ்டிகேஷனில் பூத் கமிட்டி அவர் வைக்கிறாருனாக்கா தேர்தல் ஆணையத்தை அவங்க பிடியில் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இல்லை, ஒரு உள்துறை அமைச்சராக ஒரு பூத் கமிட்டிக்கு வந்தால் நம்மளுடைய தொண்டர்களுக்கு இன்னும் உற்சாகம் ஆகும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொண்டர்கள்கிட்ட பேசுங்க. பூத் கமிட்டியை போடுறது வந்து நிர்வாகிகள் தான் போடணும். நிர்வாகிகள் தான் வந்து எல்லாம் சொல்லுவாங்க. தலைவர் தான் போடணும். எனக்கு தெரிஞ்சு பாஜகவுடைய அரசியல் என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பாஜகவுக்கு ஒரு 5-6 தலைவர்கிட்ட இருக்கார். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறதுன்னு கேட்கணும். இதெல்லாம் என்னென்னமோ இருக்குது அவங்களுக்கு. அதனால் அதில் இப்போ உதயநிதி வரக்கூடாது, ராகுல் காந்தி வரக்கூடாது அப்படிங்கிற போது என்ன தெரியுதுன்னா வந்துடுவாங்க போல இருக்குது ஒரு பயம் வந்துருச்சுன்னா. இத்தனை தடவை ஒரு மாதிரி பேசலையே. ஏன் வந்துருச்சுன்னா ராகுல் காந்தி இன்னைக்கு பீகாரில் கதிகளை அங்கே வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்தை காட்டுறாங்க. நீங்கள் காட்ட மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் எல்லாம் அதெல்லாம் மூடி மறைப்பீங்க. அவங்க காட்டுறாங்க. கூட்டம் அப்பேற்பட்ட கூட்டம். நேற்று பைக்கில் போகிறாரு, பின்னாடி ஓடிடுறாங்க ஜனம். ஆனால் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க.
அதுக்காக தான் டிஜிட்டல் மீடியா உங்களை வச்சிருக்கிறது. அதுக்கு தான். அவங்க ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க, ஜனங்க வருவாங்களே ஒளி ஓட்டு போட மாட்டாங்கங்கிற ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் பண்ணுவீங்க, பண்ணிட்டீங்க, ரைட்டு, கரெக்டாக போச்சு, அவ்வளோதான். இல்லை ஓட்டு போட்டிருந்தா தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஓட்டு போட முடியாது. ஏன்? அதான் அதுக்காக தானே அதுவே தெரியாமல் கேட்குறீங்களே. அந்த ஊர்வலம் எதுக்காக போகிறாங்க? ராகுல் காந்தியுடைய ஊர்வலம் பீகாரில் எதுக்காக போகிறாங்க? நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். கூட்டம் வருங்க, ஓட்டு போட மாட்டாங்க. எவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க. அதுதான். ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? பேர் இல்லை. 65 லட்சம் பேர் எடுத்துக்கிட்டீங்க, பேர் எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கு தான் போகிறாங்க. ஊர்வலம் போகிறது தேர்தல் ஆணையம் என்னென்ன ஃப்ராடு பண்ணிச்சுங்கிறது ஓட் ஷோர்னு பேர் சொல்லி போகிறாங்க. ஊர்வலம் ஓட் ஷோர்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஓட்டு திருடர்கள்னு அர்த்தம் தமிழில். மோடி இதில் பார்லிமெண்ட்டுக்குள்ளார நுழையிறாரு, எதிர்கட்சி மெம்பர்கள்லாம் எந்திரிச்சு ஓட் ஷோர்ன்னுறாங்க. தலையை குனிஞ்சிக்கிட்டு போகிறார். ஓம் பிர்லாவால் ஒன்றும் பண்ண முடியல. உடனே சட்டம் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி பச்சாயின்னு ஏதாவது பேசுவார். அவரால் கூட ஒன்றும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவங்கள போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை. அதனால தான் அவர் வந்து அவருக்கு அது அமித்ஷாவுக்கு அந்த பயம் வந்துருச்சு. எலெக்ஷன் கமிஷன் கையை விட்டு போயிடுச்சு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கையை விட்டு போயிடுச்சு, நீதிமன்றங்களும் எதிராக நிற்கிறாங்க. அப்புறம் பாஜக எப்படி ஜெயிக்கும்? நீங்களா முயற்சி பண்ணால் கூட முடியாது. கூட்டம் வந்தாலும் ஓட்டு வரலன்னு ஒரு சந்தோஷமா சொன்னீங்களா? உங்களுக்கு விளக்கம். அமித்ஷா வந்தப்ப 25,000 பேர் வந்து கூடினாங்க. 25,000 பேர் அதான் இருக்கட்டுங்க. ஒரு சேனல் வந்து சீரியல் நடிகர்களை வச்சு ஃபங்க்ஷன் நடத்துது, ப்ரோக்ராம் பண்ணுது, லட்சக்கணக்கில் கூடுறோம். பார்க்குறீங்களா? எந்த சேனலில் சொல்கிறேன்னு உங்களுக்கு. ஒவ்வொரு ஊரும் சின்ன சின்ன ஊரில் போடுறாங்க, அடையாளம் தெரியாத ஊர்ல எல்லாம் மீட்டிங் போடுறாங்க. கூட்டம் பிச்சுக்கிட்டு நிற்குது. இன்வால்மெண்ட்டு இப்போ ஜனங்க கூடி பேசுகிறாங்க. அது சீரியல் நடிகர்கள்லாம் ஆட்சிக்கு வந்துடுவாங்களா? கட்சி ஆரம்பிச்சிருவாங்களா? பழனிசாமிக்கு என்ன கூட்டத்தில் குறைச்சல் அவர் போகிற இடத்துல? அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன இன்வால்மெண்ட் இருக்குது? ஒரு தலைவர் பேசுகிறாரு, உங்களுடைய அபிமான தலைவர், நீங்களாம் பார்த்து தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவர், அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த பாட்டுக்கு நின்றுட்டு கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. மேடையிலேருந்து காட்டுறாங்க, அவர் என்னமோ கத்திக்கிட்டு இருக்காரு, என்ன பேசுறாருன்னு கூட பார்க்கலாம். அவார்டு கையாட்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இன்வால்மெண்ட் இருக்குது? பார்க்கறதுக்கு வந்த கூட்டம், கேட்கறதுக்கு வந்த கூட்டம், இதெல்லாம் இருக்குது. இப்போ ராகுல் காந்தி வந்து பைக்கில் போகிறாரு, பின்னாடி ஓடி ஆடுறாங்க. அது இன்வால்மெண்ட்டு. காசு கொடுத்துருந்தாக்க அந்த மாதிரி வரமாட்டான். கொடுத்த காசுக்கு இவ்வளோ தான் அப்படி போயிடுவான். அவன் இன்வால்மெண்ட்டில் வர்றான். ஒரு ஆள் ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். ஷோவாக கூட இருக்கலாம். அந்த இன்வால்மெண்ட் இருக்குது இல்லை. இப்போ எங்கள் இந்த கல்லூரியில் நிறையா பேர் ஒர்க்கர்ஸு ஏஜென்ட்ஸுக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் போகிறவங்க இங்கே இருக்காங்க. 5 ஏஜென்ட் இருக்காங்க அம்பத்தூரில், எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க தான் எனக்கு டீட்டெயில் சொன்னாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் சார். மேடை எவ்வளோ பேர் தலைவர்கள் பேசுகிறாங்க, எந்த சைஸில் மேடை வேணும், எத்தனை இடத்துல கொடி கட்டணும், எத்தனை இடத்துல பேனர் வைக்கணும். நீங்கள் நல்லா அமௌண்ட்டு நல்லா பேசுனீங்கன்னா ஸ்பீச்சை முதல்லையே கொடுத்துட்டிங்கன்னா எங்கெல்லாம் கை தட்டணுங்கிறது கூட அவங்க ஏற்பாடு பண்ணிடுறாங்க ஆட்கள். அப்போ எங்கள் ஆளுங்களை கேட்பேன், அப்பா நேற்று போகிறேன் நீங்களே என்ன ஆச்சு அப்படிம்பேன். இல்லை சார், போயிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல ஒரு மீட்டிங் நடக்க, அதில் அங்கே அதை விட அதிகமாக கொடுக்குறாங்க, நாங்கள் அங்கே போய்ட்டோம் சார். இன்வால்மெண்ட்டு கிடையாது. எங்கே காசு அதிகமாக கொடுக்குறாங்க அங்கே போயிடுவாங்க. அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் அந்த இன்வால்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்போன்னா, அவன் பின்னாடியே ஓடுறான், அவன் கூடவே வர்றான், அப்படிங்கும்போது தான் அந்த இன்வால்மெண்ட் இருக்குது. பழனிசாமிக்கு கூட்டம் இருக்குது. யாருக்கு இப்போ நான் பணத்தை செலவு பண்ண எனக்கு கூட்டம் வரும். அதை பார்த்துட்டு நான் பல்ல கட்டிட்டேன்னா இல்லை, அன்னைக்கு அப்போ கூட்டின கூட்டம்லாம் வந்து செலவு பண்ணி கூட்டிட்டு வந்த கூட்டம் தானா? அது தெரியாது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அது உண்மையாக இருக்குதா இல்லை, அது நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா எனக்கு தெரியும். காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் கூட்டம் வரும். சினிமாவில் நடித்தவன் சொல்லிட்டாவே அது ஒரு கல்லூரியில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, சிறப்பு சொற்பொழிவாளர், சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. டாக்டராக நான் 30 வருஷமாக இருக்கிறேன். அப்போ அந்த கல்லூரிக்கு 30 வருஷமாக இருக்கிறேன். ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். நான் போய் அதை இது பண்ணும்போது என்னை அறிமுகப்படுத்துறதுக்காக நான் அந்த படத்தில் நடித்த அந்த காட்சியை போட்டு காட்டுறாங்க ஒரு கல்லூரியில். எனக்கு ஒன்றும் நான் பேசும்போது சொன்னேன், 30 வருஷம் டாக்டராக இருந்தேன், ஒருத்தர் என்னை சீண்டலை. ஒரே ஒரு படத்தில் நடித்தேன், உலகமாக சாதனையாக காட்டுறீங்க. கல்லூரியில் இப்படி காட்டினாக்கா இந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? டாக்டர் ஆவாங்களா, சினிமாக்காரனாக போவாங்களா? யோசிச்சு பாருங்கள். நாம்ளே ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்துக்கிறேன், நான் ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டலாம். சினிமாங்கிறது யார் வேணாலும் வரலாம். டாக்டருங்கிறது படிக்கணும் தான். படிக்கிற பையனுக்கு படிப்பு அந்த தொழிலுக்கு போகிறதுக்கு மாதிரியான இதை சொல்ல, அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிற ஒரு தொழிலுக்கு ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லி, இதெல்லாம் வந்து நம்முடைய நாட்டு பழக்கம், பாப்புலாரிட்டிங்கிறது. அதாவது இதெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு சினிமா அந்த கவர்ச்சிக்குன்னு வர்ற ஒரு கூட்டம், ஒரு பார்க்குறதுக்கு வர்ற கூட்டத்தை நம்பிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. பாக்யராஜ் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக எடுத்தாருங்க படம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்கள் பேரை வச்சு ஒரு கட்சி ஆரம்பித்தார். என்னாச்சு? டி ராஜேந்தர் ஒரு தடவை எம்எல்ஏ ஆனார்.
அதே தான் விஜயகாந்த் ஒரு தடவை எம்எல்ஏ ஆனார், முடிஞ்சு போச்சு. இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணாமலைக்கு அப்புறம் தலைவர் ஆனதன் பிறகு பிஜேபிக்கு இந்த பூத் கமிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இருக்கலாம் இருக்கலாம். ஏன்னா யார் அவங்கக்கிட்ட இருக்கிற காசு பிஜேபியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உலக இதில் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சி, உலகத்தில் நம்பர் 1 பார்ட்டி பணக்கார கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இது கூட பூத் கமிட்டி கூட செலவு பண்ணாமல் இருக்குமா? செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஏங்க இந்த நாட்டுக்கு ஓனர் வந்து அதானி, அவர் நடத்துகிற கட்சி, அது அவங்கக்கிட்ட இல்லாத காசு நடத்துகிற கட்சியா? ஆமாம், ஃபண்டு கொடுக்கறது சொல்கிறீங்களா? அவர் அதானி எடுத்து நீங்கள் தான் பண்ணி பேசிட்டு பாருங்கள். இப்போ ட்ரம்ப் அதானி மேலே கை வச்சதுனால அந்த தீவிரவாத தாக்குதல் நின்றுச்சுக்கிறாங்க. பகல்காம் இது நின்னது காரணம் அதுதான்றது தான் உலகத்தில் எல்லாரும் சொல்கிறேன். இது நீங்களாம் அதை மறைக்கிறீங்க. இன்றைக்கி வரல அதை பற்றி பேச்சல ஒரு டிஸ்கஷன் கூட வருது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கீங்க, பேசுனா வம்பு உள்ள போடுவோம். என்னது பட் இப்போது தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைவராக இல்லாமல் இருக்கிற பொழுதும் பெரிய லெவலுக்கு ஒரு வரவேற்பு பாஜகவுக்கு இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? அண்ணாமலை அவர்களுக்கு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறப்போ வரவேற்பு இருக்கிறதுங்கிறது என்ன? அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பேசும்போது அண்ணாமலை அப்படின்னு சொன்னோன்னா வந்த கரகோஷம், அவர் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டாரு. யார் தலையில்? அண்ணாமலை. ஒரு தலைவர் இருக்கும்போது அவர் கீழே ஒர்க் பண்ணுற எனக்கு பேர் வரக்கூடாதுங்க. ஆனால் வந்துருச்சு. இது அடிப்படை. நான் அரசியல்வாதி இல்லை. ஒரு பெரிய ஒருத்தர் ஒரு பிரபலமான ஒரு கூட்டத்தில் என்னை கூப்பிடுறாங்க. அவருக்கு நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் அரசியல்வாதி இல்லை, ஒரு பிரபலமானவர். அவர் மீட்டிங்கு அவர் கூட்டத்தில் என்னையும் பேச வச்சாங்க. எனக்கு நாக்கில் சனி தாண்டம் ஆடுது. 10-15 தடவை கை தட்டுறது உங்களுக்கா? எனக்கு பேசும்போது கை தட்டுறான், விசில் அடிக்கிறான், எந்திரிச்ச சேர்மன்லாம் நின்று இது பண்ணுறான். அதுக்கப்புறம் அவர் பேசுகிறார். அவருக்கு இருக்க வேண்டிய வரவேற்பு இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். அவருடைய தொண்டர்படை தளபதி அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். கூப்பிட்டா இப்படியா கழுத்து இருப்பேன்னார். ஏன் என்ன ஆச்சு? இடிஞ்சு போய் உக்காந்துட்டார். என்னையா அந்த ஆள் கை தட்டலாம் வாங்கி விட்டார். ஏதோ வந்தீங்க ஒரு 2 வார்த்தை பேசிட்டு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிவிட்டீங்க. அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது, தலைமை மேடையில் இருக்கும்போது உங்கள் திறமையை நீங்கள் காட்டவே கூடாது, அடக்கி வாசிக்கணும். அமித்ஷா உட்காந்து இருக்கும்போது உங்களுக்கு கைத்தட்டல் வந்தால் அமித்ஷா என்ன நினைப்பார்? ஓ விட்டா நம்ம தலையிலே ஏறி உட்காந்துருவான். தொலைஞ்சிங்க, அதை முதல்ல புரிஞ்சிங்க. முதல்ல அரசியலில் அரிச்சுவடி. இவர் ஏதோ போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார், அப்படியே டைரெக்டாக உள்ளே வந்துட்டார். வேறு அரசியல், இவருடைய அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டு அரசியல் வந்து வேறு மாதிரி போச்சு. ஆபாச பேச்சுகளும் அறுவருக்கு தகுந்த பேச்சுகளும் ப்ளூ ஃபில்ம் போடுறது எல்லாமே அவர் அண்ணாமலை அறிமுகப்படுத்திருந்தார். அரசியலே மாறி போச்சு. அதை வச்சுட்டு ஓட்டினார். இன்றைக்கி அவரே காணாமல் போயிட்டார். திரும்பி வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு. யாரும் சீந்த மாட்டேங்கிறீங்க. இப்படியெல்லாம் இது பண்ணி கை தட்டல் தனக்கு அதிகமாக போகுது. ஸ்டாலினுக்கு இப்போ தலைவலி வந்தது. உலக செஸ்ஸு போட்டிகள் இங்கே சென்னையில் நடந்த போது மோடி வர்றாரு. ஏற்பாடு பண்ணி இருக்கணும், இல்லை பண்ணல. மோடி வர்றாரு, எவ்வளோ விழுந்த பேர் வந்துட்டு உள்ளே வந்துட்டார். பேசாமல் ஸ்டாலின் உள்ளே நுழைஞ்சவொன்னே கூட்டமே எந்திரிச்சு கை தட்டுது. மோடி தாங்குவாரா? ஜெயலலிதா ஏன் காலியானாங்க? மோடியா இந்த லேடியா அப்படின்னாங்க. அடுத்த வாரம் பரப்பநகரத்தை காட்டினார்ல, டான்சி வழக்கு ஒரு 10 லட்சம் ரூபா ஊழல், 3 வருஷம் ஜெயிலில் போட்டார். செத்தே போச்சு. இல்லை எங்கே யார்கிட்ட விளையாடுமோ எனக்கு சேர்த்து சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அந்த அமித்ஷாவெல்லாம் பற்றி பேசும்போது நம்ம ஜாக்கிரதையாக. இது வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கிறமே ஒழிய ஜனநாயகம் இங்கே இல்லை. நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்த போது அங்கே ஒரு இது பார்த்தேன். உலகத்திலேயே எந்த விசாரணையும் இல்லாமல் பல பேர் சிறைச்சாலைகள் இருக்கிற நிறைய பேர் சிறைச்சாலைகள் இருக்கிறது வந்து இந்தியா தான் நம்பர் 1. அங்கே கொடுத்துருந்த புள்ளிகள் எந்த காரியம் இல்லாமல் ஜெயிலில் இருக்கவங்க நிறைய மிக அதிகமான பேர் கைதிகளாக இருக்கிறது இந்தியா தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு பேர் வந்து ஜனநாயக நாடு. அமெரிக்காவில் ஒன்று போடுவாங்க, எல்லா நாட்டிலும் பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, எங்கள் நாட்டில் மட்டும்தான் பேசிய பிறகும் சுதந்திரம் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? பேச்சு சுதந்திரம் நீங்கள் பேச்சு பண்ணலாம் உள்ள தள்ளிவிடுவாங்க. பேசின பிறகும் சுதந்திரமாக வெளியே போகிற அளவுக்கு ஜனநாயகம் இருக்கிற ஒரே நாடு அமெரிக்கான்னு சொல்லி. நம்ம நாட்டை பேச்சு சுதந்திரம் தான் இருக்குது, இது இல்லை. இப்போ அமித்ஷா இப்போ நீங்கள் சொன்னதுக்கு வந்து ஒரே லைனில் சொல்லிட்டாக்கா உதயநிதியும் ராகுலும் வந்துடுவாங்கங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த பயத்தில் அவங்கள வர விடக்கூடாதுன்னு சொல்கிற ராகவ் என்ன புரியுது, இதே அவங்க ஆண்டவே வந்துக்கிட்டு இருக்காங்க, விட்டுறாதீங்க, தடுக்க பார்க்குறாரு. ஆக அவங்க வர்றது உறுதியாயிடுச்சுங்கிறத அவரை ஏற்றுக்கிறார். அப்படி தான். அப்போ ஒரு பயம் இருக்குது. அந்த பயம்தான், பதட்டத்தில் இருக்காங்க, டெஸ்பரேட். அமலாக்கத்துறை போயிடுச்சு, தேர்தல் ஆணையம் போயிடுச்சு,
நீதிமன்றம் காலம் வாருது, மக்கள் ஆதரவங்களுக்கு ஒரு இடத்துல கூட கிடையாது. இப்படி தான் அவங்க ஜெயிச்சாங்க. அதை ராகுல் காந்தி காட்டிவிட்டார். இப்போ அமித்ஷா அவர்கள் ஆதார் கார்டை நம்ப மாட்டாங்களா, வீட்டு அட்ரஸே இல்லைன்னா கூட கொடுப்பாங்களா? அதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்த வேடிக்கையான விவரங்கள். வீட்டு நம்பர் 0, அவன் பிளாட்ஃபார்மில் இருக்கான், அவனுக்கு கொடுத்துருவாங்களா ஓட்டு? ஆனால் ஆதார் கார்டு வச்சு தான் கிடையாது. இல்லை, இப்போ 2026 எலெக்ஷனுக்காக அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஸோ வர்றதுனால ஏடிஎம்கே கூட்டணி இந்த சுற்றுப்பயணத்தின் பிறகு, எடப்பாடியினுடைய சுற்றுப்பயணத்துக்கு பிறகு பெரிய லெவலுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்து அந்த கூட்டணிக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. குறிப்பாக 2026 ஏடிஎம்கேவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருக்கட்டுமே, நீங்கள் அது மாதிரி சொல்கிறது நல்லது தான். திமுக இல்லைன்னா ஏடிஎம்கே இருக்கணும். பட் எந்த ஏடிஎம்கே? 4-5 இருக்குது. அதில் எந்த ஏடிஎம்கே சொல்கிறீங்க? எடப்பாடியோட ஏடிஎம்கே. எடப்பாடியோட ஏடிஎம்கே வரும். மிச்சம் 3 ஏடிஎம்கே இருக்குது இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க? எடப்பாடி விட்டுருவாங்களா? ஏடிஎம்கேன்னு சொல்லும்போது எடப்பாடி தலைமையில் இருக்கும் ஏடிஎம்கேன்னு சொல்லுவோம். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். 4 இருக்காங்க, பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன், இப்போ எடப்பாடி. இந்த 4ல் எது வருதுன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி ஒரு நாள் அவங்க வந்து பழனிசாமி அக்செப்ட் பண்ண மாதிரி சொல்லி பேசுகிறீங்க. அதுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். பழனிசாமி கொஞ்சம் எதிர்த்து பேசினார், அப்புறம் என்னமோ ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. முழுக்க ஆதரவாக போயிடுச்சு. பாஜகவும் பழனிசாமியும் வேறன்னு சொல்கிறது தான் வேடிக்கையாக இருக்குது. 2 பேரும் ஒரே கட்சி தான். பாஜக தலைமையில் இருக்கும் அதிமுக, அவ்வளோதான். பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கும் அதிமுக, சசிகலா தலைமையில் இருக்கும் அதிமுக, தினகரன் தலைமையில் இருக்கும் அதிமுக, பாஜக தலைமையில் இருக்கும் பழனிசாமி அதிமுக. 4 இருக்குது. பாஜக தலைமையில் இருக்கும் அதிமுக வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. கேட்டுக்கோங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.